வணக்கம். நான் காரை ராஜேஷ் லுக்ஸ் என்ற ஐடி. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் செய்து காட்ட போகிறேன். நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேணும். எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தினா தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோ தொடர்ந்து வரும். என்னுடைய சமையலாக இருக்கலாம், நாடகத்துறையாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், வெளியில் வேறு வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் காட்ட போகிறேன். அதாவது பாசிப்பயிறு லட்டு. பாசிப்பயிறு லட்டு, பாசிப்பயிரை அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். தித்தல் பனங்கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். தித்தல் பனங்கட்டி வந்து உடம்புக்கு நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் கொஞ்சம் பாவிக்கலாம். அடுத்தது தேங்காய்ப்பூ, திருவிய தேங்காய்ப்பூ. இது வந்து பச்சையாக சாப்பிடக்க உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஏனெண்டா வறுத்தா அப்படி வந்தால் தான் அது கொலஸ்ட்ரால். மற்றது ப்ரௌன் சுகரும் கொஞ்சம் ஹெல்த்தி. ஒயிட் சுகர் பார்க்க ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஏலக்காய் நாங்கள் என்னண்டா இது ஒருக்கா கிரைண்டரில் போட்டு துவையல் செய்ய போகிறேன். கொஞ்சம் ஒரு சுற்றினதும் தேங்காய் பூவை போட போகிறேன். தேங்காய் பூ போட்டுட்டு இது வந்து காலமை சாப்பாட்டுக்கு நல்ல உணவு. டயபெட்டிஸ் பேஷண்ட் பழைய காலத்தில் வந்து இந்த சாப்பாடுகள் தானிய வகை சாப்பிட்டபடியால் தான் எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்தது. இங்கே வந்து எல்லோரும் பனிசையும் பற்றையும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதால தான் வருத்தங்கள் கூடிக்கொண்டு போகுது. ஆனபடியால் ஒவ்வொரு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கஷ்டமாக எடுத்தது கொஞ்சம் பிறகுதான் சர்க்கரை போட போகிறேன். ஃபுல்லாகிட்டது கூட போட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான இனிப்பு பாவிக்கலாம். நான் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறபடியால் கொஞ்சம் தித்தல் பனங்கட்டி அதெல்லாம் கொஞ்சம் போட்டிருப்பேன். ப்ரௌன் சுகர், நீங்கள் ஒயிட் சுகரும் போடலாம், பிரச்சனை இல்லை. நல்லா கிண்டி விட்டு அடிக்க வேணும், மிக்ஸ் பண்ண. பயிறு நல்லா அவிஞ்சிருந்தால் சாறு அறுவல் நுறுவலாக இருந்தால் நல்லது. அடிக்க வேணும், அப்பதான் சேரும். கொஞ்சம் போட்டு ரெண்டெல்லாம் ஏண்டா பேந்து கையால் மிக்ஸ் பண்ணி இதோட சேர்க்கலாம். கஷ்டமாக இருக்குது. மூட்டை எடுத்து வச்சுட்டு கிண்டி எடுப்போம். ஏலக்காயை போடுறோம்.
ஃப்ரிட்ஜில் செய்து வச்சுட்டு ஒரு 3-4 நாளைக்கு சாப்பிடலாம். காலமே சாப்பாட்டுக்கு 2 உருண்டை ஒரு டீயும் குடிச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏலக்காய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட வேணும். இதை நான் இதுக்கு பெயர் ஊரில் சொல்லுவினும் பயத்தன் துவையலண்டு, பாசிப்பயிறு துவையலண்டு. நான் இதுக்கு ஒரு லட்டண்டு வைக்கிறேன், லட்டண்ட பேரை வைக்கிறேன். இப்போ சிறு சிறு உருண்டைகளாக ஒரு ஆளுக்கு 2 உருண்டையும் ஒரு டீயும் காணும் மார்னிங் சாப்பாட்டுக்கு. நல்ல ப்ரோட்டீன் இருக்குது இதில். மோஸ்ட்லி இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுகள் கொஞ்சம் சுகரை குறைச்சி சாப்பிடுங்கோ. எனக்கும் டயபெட்டிஸ் இருக்குது தான், நான் கிணக்கை சாப்பிட மாட்டேன், வீட்டை சாப்பிடுவேணும். நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சூடாக்கியும் சாப்பிடலாம், இல்லையாண்டா குளிரோடையும் சாப்பிடலாம். இப்போ உருண்டைகளாக செய்துட்டேன், மிகவும் அழகாக இருக்கின்றது. இன்று சாப்பிட்டு காட்ட போகிறேன். நல்ல சுவையாக இருக்கின்றது, இனிப்பு கூட தான். நீங்கள் இதுக்கு பெனங்கட்டி போட்டாலும் நல்லா இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆட்கள் வந்து பெனம் கற்காரம் அல்லது பெனங்கட்டி போடுங்க, நல்லா இருக்கு. நீங்களும் செய்து பாருங்க. ஓகே, இப்பொழுது வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.